ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கு ஜெய் தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஜோசால கட் ஆஃப் எப்படி வந்திருக்கு, ரவுண்ட் 1ல ஐஐடிஸ்க்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். எது என்னென்ன குரூப்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கும் 23 அந்த கட் ஆஃப் எப்படி வந்திருக்குன்னு நான் இப்போ ஜே அட்வான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் நான் சொல்ல போறேன். அந்த ரேங்கிங்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜே அட்வான்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் செக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கமெண்ட்ஸ்ல போடுங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. எதுக்கு இந்த வீடியோ நான் இப்போ கரெக்டாக நான் இப்போ இந்த டைம்ல போடுறேன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரட்டுன்றதுக்காக தான். ஏன்னா ஜூன் 10th ஜோசா ஆரம்பிக்குது. ஜோசா பத்தி ஃபுல்லா ஷெட்யூல் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் பல வீடியோல போட்டிருந்தேன் முன்னாடி வீடியோல. அதை கண்டிப்பா போய் செக் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அதனால அதை செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோக்கு வாங்க. இந்த வீடியோல ரேங்கிங் படி போட்டிருப்பேன். உங்க ரேங்க் வந்திருக்கும். ரேங்க் ஜேடான்ஸ் ரிசல்ட் எப்படி வரும்னா உங்களோட ரேங்க் வரும், உங்களோட மார்க் வரும். ஸோ ரேங்க் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கேட்டகரி ரேங்க் வரும், எல்லாமே வரும். ஸோ நான் வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரி கொண்டு வந்திருக்கேன். 2023 ஓப்பன் கேட்டகரி ஃபார் சிஎஸ்க்கு எந்த மாதிரி வந்திருக்கு அந்த மாதிரி நான் காட்ட போறேன். ஸோ உங்களுக்கு அவேர்னஸ் கிடைக்கும், எந்த மாதிரி நம்ம எந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ நான் போடுறேன். போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்க்கு வந்துட்டு ஓப்பனிங் ரேங்க் வந்துட்டு சிஎஸ்க்கு 42, நெக்ஸ்ட் க்ளோசிங் ரேங்க் 144. அதான் இப்பெல்லாம் இது டாப் ஐஐடினால உங்களுக்கு 2 டிஜிட் 3 டிஜிட் தான் இருக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பனிங் ரேங்க் 150, க்ளோசிங் ரேங்க் 908. நெக்ஸ்ட் பாம்பே அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபர்ஸ்ட் காலேஜ் டாப் காலேஜ் ஓப்பனிங் ரேங்க் 1, க்ளோசிங் ரேங்க் 66. நெக்ஸ்ட் ட்ரிபிள் அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்துட்டு ஓப்பனிங் ரேங்க் 142, க்ளோசிங் ரேங்க் 463. நெக்ஸ்ட் புவனேஸ்வர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேங்க் 15929 and closing rank 2806 for CS, and closing opening rank for electrical engineering is 4665 and 6768 closing rank electrical engineering. டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா டாப் காலேஜ் 16 ஆரம்பிக்குது, 115 முடியுது. நெக்ஸ்ட் சிஎஸ் இதுதான். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேங்க் வந்துட்டு 354, நெக்ஸ்ட் க்ளோசிங் ரேங்க் 576. நெக்ஸ்ட் கரக்பூர் பார்த்தீங்கன்னா டாப் காலேஜ் இருக்கிறதுல ஓல்டஸ்ட் பெஸ்ட் ஐஐடி காலேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேங்க் 164, closing rank 261 CS. next opening rank 1156 and closing rank 1723. இதெல்லாம் ரவுண்ட் 1ஓட ஸ்டாட்ஸ் நான் சொல்றேன், போய் கரெக்டா செக் பார்த்துக்கோங்க. ரவுண்ட் 6 கிடையாது, ரவுண்ட் 1ஓட ஸ்டாட்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ரேங்க் நிறைய போக கூட வாய்ப்பு இருக்கு. இன்னும் நிறையனா டாப் காலேஜஸ் கம்மியா போகும், ஒரு கம்மியா வரும்போது அதிகமா போக வாய்ப்பு இருக்கு. ஸோ கரெக்டா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐஐடிபிஹெச் வாரணாசியில் ஓப்பனிங் ரேங்க் வந்துட்டு சிஎஸ்க்கு 611, க்ளோசிங் ரேங்க் 1010. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பனிங் ரேங்க் 2812, க்ளோசிங் ரேங்க் 3358. நெக்ஸ்ட் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா 158 ஓப்பனிங் ரேங்க் 604, க்ளோசிங் ரேங்க் சிஎஸ். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 1086, க்ளோசிங் ரேங்க் 2076. நெக்ஸ்ட் காந்திநகர் ஒரு புது காலேஜ், இதுக்கப்புறம் புவனேஸ்வரும் ஒரு புது காலேஜ் ஐடி புவனேஸ்வர். ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா ஒரு 8 to 10 இயர்ஸ்க்குள்ள ஓப்பனிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சு ஒரு 8 to 10 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. அதனால ஒரு புது காலேஜ் நான் சொல்றேன். மீதி இருக்க ஐடிஸ்லாம் இது காலங்காலமா இருக்கு அந்த காலேஜ். ஸோ பார்த்துக்கோங்க. காந்திநகர் வந்துட்டு அதனால கொஞ்சம் கம்மியா இருக்கு ரேங்க் பார்த்தீங்கன்னா 1123. நெக்ஸ்ட் அது ஓப்பனிங் ஃபார் சிஎஸ், க்ளோசிங் வந்துட்டு 1500. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பனிங் 2723, நெக்ஸ்ட் க்ளோசிங் 3046. நெக்ஸ்ட் இண்டோர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் காலேஜ் மாதிரி தான் இருக்கு, 895. நெக்ஸ்ட் க்ளோசிங் 1320 சிஎஸ். நெக்ஸ்ட் ஓப்பனிங் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 2217, க்ளோசிங் 3393. நெக்ஸ்ட் கான்பூர் டாப் காலேஜ் 118, ஓப்பனிங் க்ளோசிங் 215 சிஎஸ், ஓப்பனிங் 539, க்ளோசிங் 1305 ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ பார்த்தீங்கன்னா 10 ஐஐடி காலேஜ் கொண்டு வந்திருக்கேன், டாப் காலேஜஸ். இதில் என்னன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பாக நான் போடுவேன். நெக்ஸ்ட் ஜெய் 2025க்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் கண்டென்ட்ஸ் இந்த கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஜோசா அப்டேட்ஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ கமெண்ட் செக்ஷனுங்க, கண்டிப்பாக போடுறேன். நிறைய நேரம் அப்டேட் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா ஜே அட்வான்ஸ் 2025க்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஜே ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிகினர்ஸ், ஸ்டார்டர்ஸ், டிராப்பர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ எல்லாரும் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணதான் முடிக்க முடியும். யாரெல்லாம் ட்ராப் எடுத்திருக்கீங்களோ முடிவு பண்ணிருக்கீங்களோ இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, புக்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பாக நான் போடுறேன். 2025 கண்டென்ட்ஸ் நிறைய வருது. ஸோ ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட். ரிசல்ட்ஸை பார்த்துட்டு கமெண்ட்ஸை போடுங்க.